நதியை பாதுகாக்க வலியுறுத்தியும் ஆரோக்கியமான நலவாழ்வை பேண வேண்டியும் வாலிபர் ஒருவர் நெல்லையிலிருந்து கன்னியாகுமரிக்கு இருசக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு பயணம் மேற்கொண்டார். திருநெல்வேலியை சேர்ந்த இளைஞர் அகமது சகாப்தீன் என்பவர் தாமிரபரணி நதியை பாதுகாக்க வலியுறுத்தியும் ஆரோக்கியமான நலவாழ்க்கையை பேண வலியுறுத்தியும் நெல்லையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருசக்கர மிதிவண்டி இடைநில்லாத சாகச விழிப்புணர்வு பயணத்தை பாளையங்கோட்டை நேசம் பாராமெடிக்கல் கல்லூரியில் இருந்து துவங்கினார். பாளையங்கோட்டை சதகத்துல்லா அப்பா கல்லூரி முதல்வர் முனைவர் அப்துல் காதர், துணை முதல்வர் சையது முகமது காஜா, தென்காசி நல்லமணி யாதவ் கல்லூரி முதல்வர் கோதுமை தீன், முஸ்லிம் அனாதை நிலைய தலைவர் சின்சியர் சமூக சேவை நிறுவனர் ஜமால் முகமது இஷா, முஸ்லிம் லீக் தென்மண்டல இளைஞர் அணி செயலாளர் கடாபி, டாக்டர் பிரபுராஜ் ஆகியோர் சைக்கிள் பயணம் மேற்கொள்ளும் வாலிபரை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நேசம் பாராமெடிக்கல் கல்லூரி இயக்குனர் முகமது அனிஃபா மற்றும் வழக்கறிஞர் மதர் முகைதீன் ஆகியோர் செய்திருந்தனர். நதிகளை மாசுபடுத்துவதை தடுக்க கோரியும் நதிகளினுடைய புனிதத்தை தூய்மையை பாதுகாக்க வேண்டியும் திருநெல்வேலியிலிருந்து கன்னியாகுமரி வரை மிதிவண்டி பயணம் மேற்கொள்கின்ற இளைஞர் அகமது சலாஹுதீன் அவர்கள் இன்று நேசம் பாராமெடிக்கல் கல்லூரியிலிருந்து தனது இருசக்கர பயணத்தை துவங்குகிறார். அவர்களை வாழ்த்தி இப்பொழுது இந்த இஃப்தார் நிகழ்வு முடிந்ததற்கு பிறகு வழி அனுப்பி வைக்கின்றோம். இதுபோல பலமுறை இருசக்கர மிதிவண்டியில் சாதனை பயணங்களை மேற்கொண்டுள்ள தம்பி அகமது சகாபுதீன் அவர்கள் பல விழிப்புணர்வு நிகழ்வுக்காக தனது மிதிவண்டி பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். தற்பொழுது நதிகளை பாதுகாப்போம் என்ற கோஷத்தை முன்வைத்து நதிகளில் பிளாஸ்டிக் கழிவுகளை, மாசு கழிவுகளை கொட்டாதீர்கள், குப்பைகளை கொட்டாதீர்கள், நதிகள் நம்முடைய சந்ததிகளுக்கு பயன்பட வேண்டும், நமக்கு எப்படி தூய்மையான தண்ணீர் தந்ததோ அதுபோல நதிகளும் நம்முடைய சந்ததிகளுக்கு பாதுகாத்து தர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் தம்பி அகமது அவர்கள் நதிகளை பாதுகாப்போம் என்ற கோஷத்தை முன்வைத்து கன்னியாகுமரி வரை இருசக்கர வாகனத்தில் தனது பயணத்தை மேற்கொள்கின்றார். அவரது பயணத்தை இன்று இஃப்தார் நிகழ்வில் நேசம் பாராமெடிக்கல் கல்லூரியிலிருந்து தனது பயணத்தை துவங்குகிறார். நம்மோடு தம்பி அகமது சலாஹுதீன் அவர்களும் நேசம் பாராமெடிக்கல் கல்லூரியினுடைய இயக்குநர்களும் மருத்துவர்களும் அவர்களை வழி அனுப்பி வாழ்த்தி வழி அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திருநெல்வேலி அவுட்ரு வந்தாச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து போட வேண்டியதான். இப்போ பிரேக் டைம். என் ஃப்ரெண்டு முத்துகிருஷ்ணனை மீட் பண்ணேன். ஸோ ஸ்பான்சர் இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். அப்படியே போகிறதில்ல யார் யார் இருக்காங்களோ அவங்களை மீட் பண்ணிட்டு அப்படியே போகலாம். ஹாய் சொல்ல ஷை காய் வாயை திறந்தா மூட மாட்டான். ஸோ அதனால் கட் பண்ணிக்கிறேன். நம்ம வள்ளியூர் வந்துட்டோம். ஆப்போசிட்டில் வண்டி வந்துட்டுருக்கு. என்னோட ஃபேஸ்லாம் கிளியராக தெரியாது. ஜேஎஸ் காலேஜ் இதை தாண்டி போயிட்டுருக்கோம். இன்னும் 66 கிலோமீட்டர் இருக்குது. எப்படி ரீச் ஆக நைட் ஆயிரும். மிட் நைட், ஐ மீன் 3 or 4 o'clock ஆயிரும். இப்போ நம்ம நாங்கள் டோல்கேட் தாண்டி டீ குடிச்சிட்ருக்கேன். செம்மையாக இருக்குது. எப்படியும் 12 o'clock ஆயிரும் போகிறதுக்கு. வள்ளியூர் தாண்டி ஹோட்டல் தரணி ஹோட்டலில் சப்பாத்தி சாப்பிட்ருக்கேன். டைம் கரெக்டாக 11:30 ஆகுது. இங்கே சாப்பிட்டு போகணும். எப்படியும் 39 கிலோமீட்டர் இருக்குது. ரீச்சாக கரெக்டாக மணி 12:50 ஆகுது. ஓகே, லெஃப்ட் சைடு போனால் காவக்கிணறு, ரைட் சைடு போனால் நாகர்கோயில் ரூட்டு. ஸோ அந்த பிரிட்ஜு மேலே நான் நிற்கிறேன். ஸோ இன்னும் 24 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ரீச் ஆகிறதுக்கு கன்னியாகுமரி. ஓகே, போகலாம். மின்னல் வேறு அடிச்சிட்ருக்கு. மழை பெய்யுமான்னு தெரியல. ஓகே, போகலாம். காய்ஸ், ஒத்த வண்டி கிடையாது. பயங்கர இருட்டு. எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு பக்கம் நிலா வெளிச்சம். எவ்வளோ போகிறேன். செம்ம திகிலாக இருக்குது. முன்னாடி ஒன்றும் கிடையாது. லைட்டு மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான். இங்கே வேறு ஒரே மைய வடியாக இருக்குது. பாருங்க, இந்த பக்கம் குளம், இந்த பக்கம் வியூஸ்.
சில்லுன்னு காற்று வேறு லெவலில் இருக்குது. பேக் சைடு ஒரு வண்டி வரல, நான் மட்டும் தான் ஜாலியாக ரைட் பண்ணி போயிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், 11 kilometers. நைஸ். நம்ம கன்னியாகுமரி ரோட்டில் திரும்ப போகிறோம். வந்துருச்சு. லெஃப்ட் எடுத்து 7 கிலோமீட்டர் தான் கன்னியாகுமரி. இதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். இங்கே நைட் ரைடுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு தொல்லை, நாய் தொல்லை தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு வந்து தப்பிச்சு வரதான் பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது. ரீச் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ரூம் புக் பண்ணியிருக்கேன். பீச்சுக்கு போனேன் ஆக்சுவலாக டேரெக்டாக. அங்கே வந்து 4 மணிக்கு தான் வரணும், இப்போ வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அங்கேயும் அலைஞ்சி இப்போ ரூம் முடிச்சிருக்கேன். 1 டேக்கு வந்து 600. ஸோ 3 days புக் பண்ணியிருக்கேன். நம்ம காலையில் போய் பீச்சை பார்க்கணும் 4 o'clock. இப்போ போய் கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டு வரேன். ரூம் இதாங்க 600க்கு அவ்வளோதான் இருக்குது. டிவி ஒர்க் ஆகாது. ஓகே, ஜன்னலை திறந்தால் கொசு வரும்ட்டாங்க. ஸோ அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். 4 o'clock மீட் பண்ணுவோம். இப்போது மணி 4 ஆகிட்டு சன்ரைஸ் பார்க்க போகிறோம். என்னோடய ரூம் எங்கே இருக்குன்னா இட்டாலியன் கேக் ஷாப் ஆப்போசிட்டில் குமாரி லாட்ஜ். ஸோ இங்கே தான் தங்கியிருக்கிறேன். ஏன் நம்ம அப்படி போகலாம். பேக்கெல்லாம் மேலே வச்சாச்சு. கன்னியாகுமரி வந்தாச்சு. சைக்கிள் ரைட். ஸோ நம்ம நதிகளை பற்றி தான் கண்டிப்பாக நம்ம சேவ் பண்ணணும். நிறைய குப்பைகள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது அவேர்னஸ் கண்டி தான் நான் வந்திருக்கேன். வருங்கால சங்கதி கண்டி. ஸோ நீரின்றி அமையாது உலகு என்பது வள்ளுவன் வாக்கு. ஸோ நம்ம சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துடலாம், தண்ணி இல்லாமல் இருக்கவே முடியாது. அதை நம்ம தான் இது பண்ணணும். ஆனால் 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கிணறு எல்லாமே தோண்டி இது பண்ணுவாங்க. வீட்டிலே ஊற்று எல்லாம் வரும். இப்போ வந்து ஒரு போர் வாட்டரும் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நம்ம தாமரை பணியாரே வாரத்துக்கு ஒரு தடவை குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. ஸோ வருங்கால சங்கதிக்கு நம்ம எப்படி காட்ட போனோம்னா, நம்ம வந்து ஃபோட்டோலேயும் வீடியோவில் தான் காட்டுவோம். இதுதான் தாமரை நதி இப்படி தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லைன்ட்டு. ஸோ அந்த இதுக்கு நம்ம வழி கொண்டு வரக்கூடாது. ஸோ அதுக்கான அவேர்னஸாக நான் வந்துருக்கேன். ஸோ குப்பையில் கொட்டாதீங்க, ரொம்ப மாசுவாக இருக்குது. ஸோ வந்து எந்த அளவுக்கு நீங்கள் நம்ம கையில் தான் இருக்குது. எல்லாருமே எஜுகேட்டட், எல்லாருமே படிச்சிருக்கோம். ஸோ அதுபடி நம்ம வீட்டை சுத்தம் வச்சுருக்கோமோ அதே மாதிரி நீங்கள் நதிகளே சுத்தம் படுத்துங்க. ஏன்னா இயற்கை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நீர் எல்லாம் வரும். நமக்கு மழை நீர் எல்லாமே சேமிக்கலாம். எல்லா ஆற்றுகளையும் நதிகளையும் சேர்த்தாலே போதும். தேங்க்யூ.
நம்ம ரூம் போயிட்டுருக்கோம். ஏன்னா எனக்கு சரியான கால் வலிக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. இவ்வளோ ஃபிஷ்லாம் போகுது பாருங்கள். இது இந்த சைடு உள்ள வியூங்க. ஆக்சுவலாக அது வந்து போட்டிங் போவீங்களா, அதில் வந்து கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா டவுன் சைடு இருக்குது இந்த வியூஸ்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு திருநெல்வேலி டு கன்னியாகுமரி ட்ரிப். அதுக்கப்புறம் இது ரீச் ஆனது. வீடியோ போட போகிறேன், எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே என்ன பிளேஸ்லாம் சுற்றலான்ட்டு சுற்றிட்டு காமிக்கிறேன். 2 days இங்கே இருப்பேன்.